श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। हरि ओम तत्सत्। சகல சாஸ்திரங்களுக்கு ஆதாரம் 4 வேதங்கள். ருக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள். ஒரு வேதத்தினை 4 பாகமாக பிரித்து பார்க்கப்படும். ஒரு பாகத்துக்கு பேர் பிராமண பாகம், மந்திர பாகம். ரெண்டாவது பிராமண பாகம். மூணாவது சம்ஹிதா பாகம். 4 ஆரண்யக பாகம். எல்லா வேதத்திலையும் இந்த 4 வகையாக அந்தந்த இடத்தினை பார்ப்போம். இது இல்லாமல் வேதாந்தம் அப்படின்னு நம்ம எது பேசுகிறோமோ எது கேட்குறோமோ அந்த உபனிஷத்துகளும் எல்லா வேதத்துலேயும் இருக்கு. வேதம் అనేది ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு கடைசி பேஜில் உபனிஷத்து இருக்கும் அப்படின்னு நினச்சக்கூடாது. வேதங்களுடைய எல்லாத்துடைய சாரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா அந்த வேதத்துடைய அந்தம், கன்க்ளூஷனாக, முடிவாக சொல்கிற விஷயத்துக்கு பேர் வேதாந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். தவிர அது ஒரு புஸ்தகமாக இருக்கு, கடைசியில் ஒரு 10 பேஜில் உபனிஷத்து இருக்கும் அப்படி நினச்சக்கூடாது. ஆனால் சொல்கிறதுக்கு வேத பூர்வபாகம், வேத அந்த பாகம் அன்னு சொல்லிட்டு பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படி கூட ஏன் சொல்கிறோம்? மெஜாரிட்டியாக பெரும்பாலும் தர்ம கர்மக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட வேதத்தில் முதல்ல ஆரம்பித்து சொல்லப்பட்டது. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி முதல் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் தான் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் தான் சந்நியாசமோ, அப்போது சந்நியாசத்துக்கு அத்தியாசிரமர்களாக போகிறதுக்கு முன்னாடி இத்தனை படிகள் இருக்கிறதுனால இவனுக்கு தர்மம் சொல்லித்தரணும் முதல்ல. அப்புறம் கர்ம பற்றி சொல்லணும். தர்ம கர்ம ரெண்டுத்தனை செய்யும்போது ஒழுங்கா இவனுக்கு சித்தசுத்தி ஏற்படும், புண்ணியம் வரும். அதுக்கப்புறம் தானே அடுத்த ஆசிரமம், அடுத்த கடைசியாக சந்நியாசாசிரமம். அப்போது இந்த உபனிஷத்துகளும் பிரம்ம வித்யா, பிரம்மகானம் என்பது முதல்ல சொன்னால் இவனுக்கு ஏறாது, எட்டாது. பெரும்பாலும் யாரோ ஒருத்தன் 14 வயசுலேயே சந்நியாசம் எடுத்துகிட்டு போயிட்டார். அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கலாம். ஆனால் சகஜமாக பார்த்தா 99.9க்கு கிரகஸ்தர்களாவோ படிக்கிற குழந்தைகளாக இருக்கிறதுனால இவனுக்கு முதல்ல அதெல்லாம் சொல்லித்தரதுனால முதல் பூர்வ மீமாம்சா முன்பாகத்தில் அப்படின்னு சொல்லி தர்ம கர்ம. சரி, இந்த மந்திர பாகம், பிராமண பாகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? உபனிஷத்துகள்
அங்கங்கே இதில் காணப்படும். மந்திர பாகத்திலும் உபனிஷத்துகள் இருக்கு, பிராமண பாகத்திலும் உபனிஷத்துகள் இருக்கு. மந்திர பாகத்தில் இருக்கிற உபனிஷத்துகள் பத்திய ரூபத்தில் பொய்டிக்கல் ஃபார்மில் இருக்கும். பிராமண பாகத்தில் வர உபனிஷத்துகள் கத்திய ரூபத்தில் ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கும். பேராகிராஃப் அப்படி இருக்கும். பாடுறதுக்கு டியூன் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் முடியாது. இங்கெல்லாம் ஒரு சந்தஸ், ஒரு பத்தமான விதமாக ப்ராசடி அப்படி இருக்கும். ஸ்லோகங்கள் ரூபத்தில் இருக்கும். ஸோ ஸ்லோக ரூபத்தில் அப்படி படிக்கிறதுக்கு பத்திய ரூபத்தில் இருக்கிறது எல்லாமே மந்திர பாகத்தில் வரும். பிராமண பாகத்தில் வர்றது ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கும். சில உபனிஷத்துகள் மந்திரபாக உபனிஷத்துக்கே, மந்திரபாகத்தில் வந்த உபனிஷத்துக்கே விளக்கம் பிராமண பாகத்தில் இருக்கும். ஏன்னா எப்பவுமே மந்திரம் இல்லைன்னா ஸ்லோகம்னு சொன்னால் அது ரொம்ப கன்சைஸ்டாக கிரிப்டிக்காக அதில் அர்த்தத்தை நம்ம எடுத்து அன்வயப்படுத்தி பார்க்கணும். அந்தந்த பதத்தின் அந்தந்த இடத்துல வச்சு அப்படியெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துகள் வேதங்களே எந்த காரணத்தினாலேயோ இங்கே சொல்லப்பட்ட மந்திரபாக உபனிஷத்து கருத்துன்னு விஸ்தரித்து பிராமண பாகத்தில் வேறு உபனிஷத்தை பேர் வேறே இருக்கும். உதாரணத்துக்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத்து 18 ஸ்லோகங்கள். அந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து அது மந்திரபாகம் பத்திய ரூபத்தில் இருக்கு. இது சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. அதே சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த பிராமண பாகத்தில் வர பிருஹதாரண்யகோபனிஷத்து கத்திய ரூபத்தில் ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கு. அப்போ பொதுவாக ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மந்திர ரூபத்தில் இருக்கிற அந்த குட்டி சின்ன உபனிஷத்து மந்திர பாகத்தில் வந்ததே அதுக்கு விஸ்தரித்து விளக்கம் இங்கே பிருஹதாரண்யக உபனிஷத்துன்னு இவ்வளோ பெருசாக வந்துச்சானே. இப்படி இன்னும் வேற கூட சிலது பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஆனால் சுக்ல யஜுர்வேதந்தான் ரெண்டுமே. ஸோ இப்படி இந்த விஷயத்தினை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்துகள் 1008 அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணுறவங்களெல்லாம். ஆனால் எல்லாமே கிடைக்கல. ஏன்னா புஸ்தகம் ஃபார்மில் இருக்கிறது இல்லையே. அந்த காலத்தில் புஸ்தகங்கள் வந்ததுக்கப்புறம் கூட சம்பிரதாய பத்தத்தில் ஆச்சாரியர்கள் யாரும் கையில் புஸ்தகம் தர மாட்டாங்க. இப்போதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் கொடுத்துட்டு நாங்களும் புஸ்தகம் வச்சுக்கிட்டு தான் படித்தோம் சுவாமிஜிக்கிட்ட. ஆனால் இப்போ கூட சில இடத்துல அந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் இருக்காது. முதல் உபனிஷத்தோ பகவத்கீதோ டீச் பண்ணணும்னு சொன்னால் அவனு பகவத்கீதனை மொத்தம் மனப்பாடம் பண்ணி வந்தாத பகவத்கீதையோடைய அர்த்தத்தின்னு சொல்லி தருவார் ரிஷிகேஷில் கைலாச ஆசிரமத்தில். இப்போ அந்த கைலாச ஆசிரமம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பிரசித்தமான ஒரு இடம். அந்த காலத்தில் இங்கெல்லாம் எந்த பக்கம் வேதாந்தம் படிக்கணும், ஒரு இடத்துல இருந்து அப்படி சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், சாஸ்திரபத்தமாக சம்பிரதாயபத்தமாக அப்படின்னா படிக்கணும்னு அர்த்தம் என்ன? சம்ஸ்கிருதமும் இந்த மனப்பாடம் பண்ணுறது பாராயணம் எல்லாம் நீ உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற வாத்தியார்கிட்ட வேதம் படிச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு வா. அதுக்கப்புறம் தான் வேதாந்தம் இதோட விளக்கம் சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லி தர மாட்டாங்க. உபனிஷத்து கூட அப்படிதான். மொத்தம் நீ முதல்ல படிச்சுட்டு வேணும். சம்ஸ்கிருத கிராமர்னு விளக்கமாக சொல்லணும்னா முதல்ல மனப்பாடம் பண்ணு பாணினி சூத்திரம் அந்த வரிகள் எல்லாமே.
எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி. என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 1008 உபனிஷத்துகளும் காலகட்டத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படியெல்லாம் போய் கடைசியில் ஒரு 200 உபனிஷத்துகள் இப்போ கையில் கிடைக்கிறது போல் சொல்கிறாங்க. அந்த 200க்குள்ளே கூட ஒரு 108 தான் முக்கியமானது, மிச்சமெல்லாம் சின்ன சின்னதுன்னு ஏதோ அப்படியெல்லாம் இருக்குது. அந்த 108 உபனிஷத்துகளுக்குள்ள 10 உபனிஷத்துகளுன்னு ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுத்துட்டு பகவத் பாதர் சங்கரர் அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், விளக்கம் எழுதியிருக்கார். அதனால் இப்போது வேதாந்த சர்க்கிள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் கூட அத்தாரிட்டேட்டிவாக எடுத்து படிக்கிறது, சொல்கிறது, பேசுறது அந்த 10 உபனிஷத்துகள் ரொம்ப முக்கியம் అని சொல்லி அதுக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதினால மட்டும் இல்லை, அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா பாஷ்யம் இருந்தால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸி இல்லையா, காமெண்டரி அது ஒன்றும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் அந்த அளவுக்கு விஸ்தரிச்சு எழுதினார். அதில் இனிமேல் யாருமே ஏதாவது மாற்றம் செய்கிறதுக்கோ ஏதாவது இது பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறதுக்கு கூட யாரும் தொடாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வர காலத்தில் அது அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த பாஷ்யத்தை எழுதி வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அதே தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? வேறே கூட சில பேர் எழுதியிருக்காங்க. சிலதுக்கு மத்வாச்சாரியர் எழுதியிருக்காரு, ராமானுஜாச்சாரியர் எழுதியிருக்காரு, இன்னும் வேறு வேறே கூட யாரோ எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க எழுதினா கூட அவங்களுடைய பத்ததி அவங்களோட அபிப்பிராயத்தில் பேதம் இருக்கிறதுனால துவைத்தம் அன்னோம், விசிஷ்டாத்வைத்தம் அன்னோம், அத்வைத்தம். அத்வைத்தம் అనేది எப்போ ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு மனிதன் உருவாக்குனது, சங்கரர் உருவாக்குனது இல்லை. பொறுமையாக கேட்கணும். இன்றைக்கி நம்ம 2வது உபனிஷத்து இங்கே படிக்க தொடங்க போகிறோம். அதனால் இந்த ஒரு விதமான இந்த முன்னூட்டம் நமக்கு தேவை. அப்படி அத்வைத்தம் అనేది சங்கரர் அவர் சொன்னதுனால அப்படின்னு நினச்சிக்க கூடாது. வேதங்களுக்குள்ள பிரதிபாதிக்கப்பட்ட பரம்பொருள், பரம விஷயம், முக்கியமான கம்யம் அத்வைதந்தா ஏகமேவா த்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன. அப்படி இருக்கும்போதோ காலகட்டத்தில் திரும்பி மனுஷனுடைய மூளை தானே அது புரிஞ்சுக்கணும், அது ஏற்றுக்கணும். எல்லா காலத்திலும் எல்லா சமயத்திலும் இப்படி எல்லாம் வாத விவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் இருக்கு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ யாரோ இன்னொருத்தர் அபிப்பிராயம் சொன்னாருன்னா அது சரியாகாது. அது அவர் சொல்கிறது ஸ்ருதிக்கு பத்தமாக சம்பந்தமாக இருக்கணும். அதனால் சங்கரர், அத்வைத்த, வேதாந்தம் இவங்களெல்லாம் ஆச்சாரியர்களும் ஸ்ருத்தினி விடாமல் மையமாக வச்சுக்கிட்டே பேசுவாங்க. இதுதான் மிச்சம் எல்லா அபிப்பிராயங்கள், பல 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 மதங்கள். மதம்னா நம்ம மதத்துக்குள்ளேயே சனாதன இந்த சம்பிரதாய தர்மத்திலே பலது இருக்கு. நாஸ்திக மதங்கள் வந்துச்சு, வெளிநாட்டுதில்லை இங்கே. அதெல்லாத்தையும் கூட இது சரியில்லை அனி சொல்லி அது அவர் ஒத்துக்கிட்டாங்களே இல்லையோ, இதுதான்ப்பா ஸ்ருதி பார் என்ன சொல்கிறதை அனி அதில் யாருமே கையை வைக்க முடியாத போல், அது மேலே யாரும் கை காட்ட முடியாதது போல் இதெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சார் வியாசரே. அதனால் வியாசரே எழுதி வச்சதுனால அப்போ சங்கரர் தைரியமாக அதே தான். தைரியம் என்ன? சத்தியம். அது என்ன? சத்தியம் சொல்கிறதுக்கு பேசுகிறது எதுக்கு பயப்படணும்? சரி, இப்படி இந்த
விஷயம் வந்து உபனிஷத்துகள் 108 தான்னார். அப்புறம் 10 சங்கரர் பாஷ்யம் எழுதினதால அது 10ன்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம், ஒரு ஆர்டர் இருக்கு. ஈஷகேன கட பிரஷ்ன முண்டமாண்டூக்யதிரிஹி ஐதரேயம் ச சாந்தோக்யம் பிருஹதாரண்யகம் ததா. ஈஸ்வரனுடைய கிருபனாலையும் குருவுடைய கிருபனாலையும் கடந்த 8 வருஷங்களாக அந்த 10 உபனிஷத்துகளிலும் ஒரு முறை பேசி இப்போ அந்த 10வது உபனிஷத்தான பிருஹதாரண்யகம் நடுவில் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. 10 மட்டுமே இல்லை, 10வது இன்னும் பாதி இருக்கு. இன்னொன்று கூட இந்த 10 லிஸ்ட்டில் வராத கைவல்ய உபனிஷத்து கூட தமிழத்தில் இதெல்லாமே பேசி கிளாஸ் எடுத்து முடிவு செஞ்சிட்டோம். ஆனால் இப்போது இன்றைக்கி வந்து அந்த 10 உபனிஷத்துக்குள்ள கீழே வராத ஒரு உபனிஷத்து ரொம்ப பிரசித்தம், சின்ன சின்னது நிறைய இருக்கு, டைம் இருந்தால் படிச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு உபனிஷத்து, அதுக்கு பேர் ஸ்வேதாஸ்வர உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. அது ஏன் அந்த பேர் அதெல்லாம் சொல்லுவேன். அது நாம் இங்கே படிக்க தொடங்குகிறோம் இன்னைக்கு. சரியா? அடுத்ததாக இந்த 10 உபனிஷத்துகள் அதில் வர அங்கங்கே மந்திரங்களை வந்து இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் வந்து மொத்தம் 113 மந்திரங்கள் தான் இருக்கு. ஸ்லோகங்கள், மந்திரங்கள்னு சொல்லும், ஸ்லோகம் ஏன்னா ரொம்ப பொய்ட்டிக்கலாக இருக்கும். 113. இது கூட சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தான். இந்த உபனிஷத்தையும் சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தான். ஸ்வேதாஸ்வர அனே அது ఋషిயுடைய பேர். ஸ்வேதாஸ்வரர் అనేది ఋషిயுடைய பேர். உபனிஷத் அనే பதத்துக்கு அர்த்தம் ஒரு வாட்டி நான் ஒரு உபனிஷத்தை எடுக்கும்போது பல விதமாக அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே முண்டகோபனிஷத்து நம்ம பேசும்போது கூட நான் ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு புது உபனிஷத்தை நம்ம இங்கே படிக்க தொடங்கிறதுனால அந்த பதத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். உபனிஷத் అనేది పుస్తకం இல்லை. ఉపనిషత్ అన్న బ్రహ్మం అని అర్థం. ఉపనిషద్ అన్న జ్ఞానం అని అర్థం. ఉపనిషద్ అన్న సత్యం అని అర్థం. మరి పుస్తకం எல்லாரு கையில் கொடுத்தீங்க, இங்கே மந்திரங்கள் இருக்கு. ஓகே, அது வந்து సెకండరీ. పుస్తకం అనేది సెకండరీ. ప్రైమరీ జ్ఞానం. அந்த பதம் வந்து 3 தனிப்பட்ட எழுத்துக்கள், வார்த்தைகள் சேர்ந்து உருவாயிடுச்சு. உப, நீ அண்ட் ஷத். ஷத் இல்லை, அது ஒரு விதமாக கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறோம். அது விஸ்தரித்து நிறையவே சொல்லலாம். இந்த விதமாக இன்றைக்கி ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும். இன்னொன்று சொல்லுவேன், அந்த அர்த்தங்கள் பார்க்குறது. உபனிஷத்துன்னா நான் தான். ஏன் உபனிஷத்துன்னா பிரம்மவன்னோ, உபனிஷத்துன்னா ஞானவன்னோ. அப்போது உபனிஷத்து என்ன பேசுறதுன்னா என்னை பற்றி பேசுறதுனால நானே அதுதான்.
அதே தான் நான், அதே தான் நான். உப்பான்னு சொன்ன அர்த்தம் சமீபத்தில், நெருங்கியன்னு அர்த்தம். பக்கத்தில், நெருங்கி. அது என்ன நெருங்கி சமீபம்னா, ஒரு அர்த்தம் குரு உபசதனே, குருவுக்கு பக்கத்தில் கிட்ட போய் உட்காந்து, பக்கத்தில் நெருங்கி போய். அதுக்கப்புறம் இந்த உப வேர்டு வந்து அந்த குரு செய்கிற உபதேசம் வந்து ஒன்று உன்ன ஸ்வரூபத்துக்கிட்ட, ஒன்று உன்னோட மனசனை, உன்னுடைய புத்தி, உன்னுடைய புரிஞ்சுக்கிறது அங்கே கொண்டு போகும். உப்ப நியர்பை, முதல்ல எங்கே குருவுக்கு நியர்பை, பக்கத்தில். அவர் சொல்லி உபதேசம் கேட்க கேட்க நான் எனக்கிட்ட நெருங்கி பக்கத்தில் போவேன். எனக்கு நான் நெருங்கி பக்கத்தில் இருக்கிற, ஒட்டி கிட்ட இருக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. என்னோட மனசு கூட என்னை கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தான் இருக்கு. ஆனால் நான் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பக்கத்தில்னு கூட சொல்லக்கூடாது, ஒட்டி அப்படியே இருக்குது. ஆனால் தெரியலையே, இதான் குறை, தெரியலையே. வேறு என்னென்னமோ தெரியும், வேறு என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுற, இது தெரிஞ்சுக்கலையே. அதனால உப்ப. அடுத்த பதம் நீ. நீ என்ன நிச்சயமா, கஷ்டிதமா, நிச்சயேன, நிசம்சயேன, அப்பிரதிபத்த ரூபேண. ஒரு நடுவில் சந்தேகமோ ஒரு பிரதிபந்தமன்ன ஆப்ஸ்டக்கிளோ தடமோ எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அப்படி நிச்சயமாக கஷ்டிதமாக தெரிஞ்சுக்க போகிறோம். பிரம்மன்னு பற்றி, என்னை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், சது அது சேர்ந்து எழுதும் போது ஷத் ஆகிடும், உபனிஷத் ஆகிடும். ஆக்சுவலாக அது சது. சதனே பதத்துக்கு சத்தனே சொல்லலாம். எதி சர்வத்திர யதா ஆப்னோதி யதா தத்தி யத்யாஸ்தே அன்னு சொல்லி லிங்க புராணத்துடைய ஒரு ஸ்லோகத்தின் நடுவில் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது கூட இந்த இடத்துல அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு போல நம்ம இங்கே சதன்னா கமயதி, கொண்டு போகிறதோ. எதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கஷ்டிதமாக நிச்சயமாக என்ன அங்கே கொண்டு போகிறதோ. அப்படின்னா நேராக சொல்லணும், பிரம்மன்னு காட்டி கொடுக்கும். நானும் பிரம்மன்னு காட்டி கொடுக்கும். என்னோட ஸ்வரூபந்தான் பிரம்மன்னு காட்டி கொடுக்கும். அதனால் லீட்ஸ் டு பிரம்மா, பிரம்மன். அதனால் பிரம்ம கமயதி இது சத். சதனே தாத்துக்கு கமயத்தேன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா அவசாதயதி இது சது. அவசாதயத்தைன்னா லூஸ் பண்ணி விட்டுடுமா, கைட்டு விட்டுடுமா. அர்த்தம் என்ன, நீக்கிடும். கட்டியாக ஒரு இடத்துல முடி போட்டால் அது எடுக்கணும்னு சிரமப்பட்டு எடுக்கணும் இல்லை, லூஸ் பண்ணியாச்சு முதல்ல. அவசாதயதி சது. என்ன லூஸ் பண்ணும், என்ன கைட்டும், என்ன ஆகுமன்னா, ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியம் சொல்லணும்னா,
துக்கம் அவசாதயதி அண்ட் ஆனந்தம் பிராபயதி. துக்கான்னே நீக்கிடும், ஆனந்தத்தினை கொடுக்கும். அது சது. இப்போ மொத்தம் நீங்கள் மூணும் சேர்த்து யோசிக்கணும். குரு யாருக்கு நெருங்கி போய் உட்கார்ந்து உபதேசத்தினை கேட்கறதுனால அந்த உபதேசமும் உபனிஷத் உபதேசமாக இருக்கணும். அது சாஸ்திர வேதாந்த உபதேசம் கேட்டால் கச்சிதமாக அது என்னுடைய துக்கத்தினை நீக்கி ஆனந்தத்தினை கொடுக்கும். நானே ஆனந்த ஸ்வரூபமணி காட்டும், தெரிவிக்கும். அதுக்கு பேர் உபனிஷத்து. இன்னொன்று இல்லை, இப்போ சொன்னதுதான் சம்ஸ்கிருத பதத்தில் சொல்லுவேன். இப்படி என்னன்னா, என்ன சொன்னான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இந்த புஸ்தகம் உபனிஷத்து இல்லைன்னா அப்போ புஸ்தகத்தில் என்ன சொல்லணும்னா, புஸ்தகம் என்ன அதை மனசில் வச்சுக்கிட்டான்னு பரவாயில்ல, இங்கே வச்சுட்டா என்னன்னு புஸ்தகம். அது அப்படி தான் வச்சுக்கிறாரு ஒருத்தர், அது அப்படி தான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அவர் அப்படி தான் வச்சுக்கிறாரு, அதே ஆர்டரில் வச்சுக்கிறாரு. அப்படி புஸ்தக ரூபத்திலேயோ மனசிலோ மனப்பாட ரூபத்திலேயோ வச்சிருக்கிற இந்த மந்திரங்கள் இதெல்லாம் இருக்கு. இது பிரமாணம், இது பிரமாணம், அத்தாரிட்டி, பிரமாணம். அது செகண்டரி மீனிங் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்போது பிரைமரி மீனிங் முக்கியமானது என்ன? பிரமாணத்தினால, பிரமாண ஞானம், அறிவு. கண்ணு பிரமாணம் உங்களை பார்க்கறதுக்கு. அது எனக்கு உன்னை காட்டி கொடுத்துச்சு. உங்களை கண்ணு இந்த கிளிப்பு பார்த்துச்சு, இது கிளிப்புன்னு எனக்கு ஞானத்தினை பிரமா மீன்ஸ் ஞானம். பிரமாத்தான்னு அது உணர்ற நானும். பிரமாணம்னு கண்ணுனால கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மனசு, என்னுடைய மனசு நானும். அங்கே இருக்கிற வஸ்துனே ரூபம் வர்ணத்தின்னு தெரிஞ்சுக்கிறேன். பிரமாத்தா பிரமாணம் மூலமாக அறிவு அடையிறான். அப்போ இங்கே உபனிஷத்துன்னா ஞானம்னு சொன்னான். அதுக்கு தான் புஸ்தகம், மந்திரங்கள், இதெல்லாம் சப்தங்கள் எல்லாம் பிரமாணம். அது எனக்கு கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும், என்னோட ஸ்வரூப ஞானம் கொடுக்கணும். சரியா? நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இதை என்ன எனக்கு ஏற்படணும் என்னை பற்றி? அகம் பிரம்மாஸ்மி, மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி அனே விருத்தி ஞானம் ஏவ உபனிஷதः. அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஞானமேவ உபனிஷதः முக்கியார்த்தः. உபனிஷத்துடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா, நான் பிரம்மம் அனி தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதனால தான் ஞானம். புரிகிறதா? உபனிஷத். ஸோ இப்படிப்பட்ட இந்த உபனிஷத்தில் 6 அத்தியாயங்கள் இருக்கு. இது சுக்லான்னு சொல்லியிருக்கேன். சுக்லான்னு சொன்னது அந்த எக்ஸாம்பிளுக்கு ஈஷா பிருகதாரணி. இது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. 113 மந்திரங்கள் 6 அத்தியாயங்களாக பிரித்து வச்சிருக்கு. நம்ம படித்து முடித்த தைத்திரிய உபனிஷத்து கூட கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தான். ஆனால் பிராமண பாகம் அங்கெல்லாமே கூட அணுவாக்கன்னு சொல்லி பேராகிராஃப்களாக இருக்கும். வித்தியாசம் தெரியணும். சரியா? இந்த உபனிஷத்து 10 உபனிஷத்துகளும் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நானும் 8 வருஷமாக ஆரம்பித்து எல்லாம் முடிச்சாச்சு.
ஆனால் இது எடுக்கணும், அங்கேயோ இல்லையோ இங்கேயோ எடுக்கணும். சரி, உங்களுக்கு நடுவில் நிறைய வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் வாசிட்டுருக்கோம், படிச்சுக்கிறீங்க. ஒரு ஆரம்ப உபனிஷத்தும் சொல்லியாச்சு, முண்டகம். இந்த உபனிஷத்தை நீ படிக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த உபனிஷத்தில் மந்திரங்கள் எல்லாமே கூட எசார்ட்டட்னா கம்பைல்டுன்னு சொன்னால் தொகுக்கப்பட்ட. என்ன தொகுக்கப்பட்ட? எல்லா உபனிஷத்துலேருந்து மேக்சிமம் அங்கேருந்து அந்த மந்திரம் இங்கே எப்படி இருக்கும். ஸோ ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து படித்தா நீங்கள் 10 உபனிஷத்து தொட்டினது போல்தா? அப்படி சொல்லுங்க. 10 கேட்கணும்னு சொன்னால் எங்களுக்கு எங்கே சார் முடியும்? நீங்கள் வேகமாக பண்ணி முடிச்சுட்டீங்க. வேகமாக ஒன்றும் பண்ணல, 8 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் அது ஏதாவது கேட்டு ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ இந்த மந்திரம் அங்கே இருக்கு, இந்த ஸ்லோகம் அங்கே இருக்கு. ஈவன் ஸ்ரீருத்ரத்தில் கூட மந்திரம் இங்கே இருக்கும். இப்படி எசார்ட்டடாக எடுத்து வச்சு சொல்லப்பட்ட கம்பைல்டு உபனிஷத்து. அந்த சிவபெருமானு தான் இந்த உபனிஷத்தில் ஆரம்பத்தில் சகுண ஈஸ்வர ஸ்வரூபமும் முதல்ல சொல்லப்பட போகிறது. அதனால தான் ருத்ரத்துடைய மந்திரமும் கூட இங்கே இருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமான உபனிஷத்தை பெரியவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் சங்கரர் இதுக்கு பாஷ்யம் ஏதினாரன்னு சொல்லி பாஷ்யம் புஸ்தகம் இருக்குது. ஆனால் நிறைய ஆச்சாரியர்கள் இது சங்கரர் ஏதினது இல்லை. ஏன்னா சங்கரருடைய ஸ்டைலு அந்த உபனிஷத்துகள் எல்லாம் பார்த்து அந்த பாஷ்யத்தை இது பார்க்கும்போது அப்படியே கண்டுபிடிச்சிடுவாங்க, இது சங்கரர் ஏதுனது இல்லை. நடுவில் யாரோ எந்த ஆச்சாரியர் எப்போ ஏதுனாரோ தெரியல, பாஷ்யம் இருக்கு. பட் சங்கரர் 10 தான் எழுதியிருக்காருன்னு சொல்லி அவருடைய முக்கியமான அதிஷ்டானங்களான ஸ்ருங்கேரி இந்த மட்டங்கள் எல்லாரும் 10 உபனிஷத்துகள் தான் பாஷ்யம் எழுதினது சங்கரர். சரி, அது பரவாயில்ல, நமக்கு அது இட்ஸ் நாட் எ மேட்டர் ஃபார் டிஸ்கஷன், எழுதினாரோ இல்லையோ. ஆனால் சங்கரருடைய 10 உபனிஷத்துகளோட பாஷ்யங்களுக்குள்ள அங்கங்கே பாஷ்யம் பேசிகிட்டு இருக்க புரியுறது ஏதாவது? அதுபடின்னா விவரணம் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவார் பாஷ்யக்காரர். அதனால்தான் சங்கரருக்கு டைட்டில். வார்த்திகக்காரர்னு நம்ம சுரேஸ்வராச்சாரியர் அவருடைய முக்கியமான டிசைபிள் ஒருத்தர். சங்கரர் 1000 வாட்டி இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தினையும் அங்கங்கே கோட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் எங்கே ஏதாவது விஷயத்தை ரிஃபர் பண்ணுறது அங்கேயும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கேன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கேனே. எங்காவது பூர்வபக்ஷி எதிர்வாதி பிரதிபக்ஷவாதி வந்தான்னு அவனுக்கு சொல்கிறதுக்காகவும் இத்தனை இடத்துல ஸ்ருதி சொல்லியிருக்கேன்னு அவர் எப்பவுமே ஸ்ருத்தினி மெயினாக முன்னாடி வைப்பார். அப்புறம் அவனுக்கு ஸ்ருதி புரியாது, அவன் ஸ்ருத்தினே நம்புறது இல்லைன்னு யுக்தின்னு முன்னாடி வைப்பார். இப்போ தான் பிருகதாரண்யத்தில் அப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் மேலே முதல் ரொம்ப ஸ்ரத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். புரியறது இல்லையே, ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சக்கூடாது. இன்றைக்கி கையில் இந்த உபனிஷத்து கொடுக்குற வரைக்கும் உங்கள் மனசில் வேறு என்ன ஆரம்பிக்க போகிறாரோ, வேறு ஏதாவது கதை சொல்லுவாரோ, அந்த புஸ்தகமாக இந்த புஸ்தகமாக ஏதாவது ஸ்தோத்திரம் எடுப்பார், அப்படி இருப்பாரான்னு நினச்சிட்ருப்பீங்க. நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. ஆன்டிசிபேஷன் ஊகிச்சிட்ருப்பீங்க. அதனால நமக்கு இந்த உபனிஷத்து முக்கியம்தான். சங்கரர் திருஷ்டியில் எவ்வளோ முக்கியம் அதை கோட் பண்ணுவார். இதில் முதல் சகுண ஈஸ்வர பிரம்மனை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய டாபிக்ஸ் வரும்.
சகுண ஈஸ்வரன் பற்றி. அப்படி அந்த சகுண ஈஸ்வரன் பற்றி சொல்லும்போது கைவல்யோபனிஷத்தில் கூட எப்படி சிவன் வந்து அங்கே மென்ஷன் செய்யப்பட்டதோ, ஆனால் சொல்ல விஷயம் வந்து நிர்குண ஈஸ்வரன் தான். ஆனால் ஆரம்பத்தில் 2-3 மந்திரங்கள் அங்கெல்லாம் பார்க்கும்போது உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் அப்படின்னு மந்திரம் வருதுங்க. அப்படின்னு சகுணம் பற்றி சொல்வது அதே ஸ்டைலில் தான் இங்கே கூட சகுண ஈஸ்வரன் அந்த சிவபெருமானு தான் எடுத்துட்டு பேச போகிறாரு. பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் உபனிஷத்து நேர சடனாக நமக்கு ஏதோ மாண்டுக்கியம் அப்படி அங்கே கூட ஓம்காரம் கொண்டு வரப்பட்டது. டைரெக்டாக நிர்குண பிரம்ம நிர்குண நிராகார ஸ்வரூபம் பற்றி பேசாது. முதல்ல கொஞ்சம் சகுணத்தை அப்பவாதம் இந்த அத்தியாரோபம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி அதில் வந்து தான் நம்மளே நிர்குண நிராகாரமான விஷயத்தை கொண்டு போகும். அதனால தான் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் பகவான் பேசும்போது என்ன சொன்னார், சகுண ஈஸ்வரனை பற்றியும் தெரியணும். ஆனால் சகுண ஈஸ்வரன் நித்தியமா சத்தியமா இல்லை நிஜம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நிர்குண ஈஸ்வரர் அத்வைத பக்தி வரணும். நேற்றுக்கு தெலுங்கில் நாரத பக்தி சூத்திரங்களை தொடங்கியிருக்கேன், தமிழில் பேசியாச்சு ஒரு வாட்டி. ஸோ நாரதருடைய பக்தி சூத்திரங்களை வந்து அவர் நீ மேலே சும்மா அப்படி பார்த்து அவர் எல்லா புராணத்திலும் எல்லா இடத்துலும் எல்லா கதையிலும் வருவார். அவருடைய ஐகான், அவர் வந்து விஷ்ணு பக்திக்கு நாராயண பக்திக்கு ஒரு ஐகான், வைஷ்ணவிசத்துக்கு ஒரு ரோல் மாடல் இப்படியெல்லாம் இருந்தால் கூட அந்த சூத்திரங்களை பார்த்தா அது வந்து அத்வைத பக்தின் தான் நிரூபணம் பண்ணுறது. ரொம்ப ஆழம் டீப்பு. அப்போ அத்வைத்த வாசனை கொஞ்சம் டச் இருந்தால் தான் அந்த நாரத பக்தி சூத்திரங்களை பார்த்து புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா துவைத்தமே சொல்லுவாங்க, ஓ நாரதர் துவைத்தந்தான் சொன்னாரன்னு புஸ்தகம் எழுதுவாங்க, காமெண்ட்ரி எழுதுவாங்க. அதனால் கடித்த புஸ்தகம் எல்லாம் கடித்த காமெண்ட்ரி எல்லாம் யூடியூப்பில் கிடைக்கிற லிங்க் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது. நம்முடைய விஷயம் என்ன, நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் எங்கே போகணும், எப்படி போகணும், சீக்கிரமாக இப்படின்னு அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இந்த ட்ராப்பில் விழக்கூடாது. நிஜமான முமுக்ஷு சாதகன் ஸ்ரத்தாவான் பக்திமான் மைண்டு அங்கிங்கே போகக்கூட மாட்டான். இல்லைன்னா விஷயம் நமக்கு கிடைக்காது, வஸ்து நமக்கு கிடைக்காது. கீதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன், நடுவில் நாரத பக்தி சூத்திரம் வந்துச்சு ஞாபகம். அந்த ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயத்தில் சகுண ஈஸ்வரனுக்கு எனக்கு 2 முகம் இருக்கு பகவானே சொல்லுவார். ஒன்று வந்து அபராபிரகிருதி, இன்னொன்று வந்து பராபிரகிருதி. ஒன்று வந்து சகுணம் வித் எட்ரிபியூட்ஸ், ரெண்டாவது வந்து நிர்குணம் எட்ரிபியூட்லெஸ், விசேஷண சகிதம், இன்னொன்று வந்து விசேஷண ரஹிதம். அந்த இதே தான் சகுண ஈஸ்வர அபராபிரகிருதி, நிர்குண ஈஸ்வர பராபிரகிருதி. அது ரெண்டே தான் இங்கேயும் டிஸ்கஷன் வரும். எல்லா இடத்துலையும் அதே தான் வரும். ஆனால் ப்ரெசன்டேஷன் சொல்கிற பద్ధதி விதானம் எப்படி விதவிதமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஈஸ்வர ஸ்வரூப ஞானனை பற்றி இப்படி 2 விதமாக சொல்லும்போது சொல்லி நமக்கு கடைசியாக அந்த பிரம்ம தத்துவத்தை நிரூபணம் செய்ய போகிறாரு. பொதுவாக வெளியில் இந்த சகுணம் சகுண பக்தி இல்லை, அந்த 3 புருஷார்த்தங்கள் இருக்க பார்த்தீங்களா,
தர்ம அர்த்த காம, இது மூணு இல்லை சகுண பக்தின்னு எடுத்துக்கோங்க, சகுண ஈஸ்வர. இது எல்லாத்துக்கு அநேக சாதனானி, பாயிண்ட் நல்ல, அநேக சாதனங்கள். அப்புறம் சாத்தியங்கள் அநேகம். ஒருத்தன் ஸ்வர்கலோகத்துக்கு போகணுவன்றான், இன்னொருத்தர் பித்ருலோகத்துக்கு போகணுவன்றான். இப்படி அந்த பூர்வ மீமாம்சா, தர்மசாஸ்திரம், கர்மகாண்ட சாஸ்திரம், இதெல்லாமே அநேக பல 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 சாதனானி. அதானே பார்க்குறோம். பல கடவுள்கள், பல விதம், பல விதான பத்தத்தியான வழிபாடு, அவங்களுக்கு தனி புஸ்தகம், அவங்களுக்குன்னு ஒரு தனி பத்ததி எல்லாம் இருக்குல்ல. சனீஸ்வரனுக்கு அந்த கருப்பு வஸ்திரம், இன்னொருத்தருக்கு யாரோ சிகப்பு வஸ்திரம், இன்னொருத்தருக்கு பச்சை வஸ்திரம், கரெக்டாக வச்சுட்டாங்க. அந்த 6 என்ன நவகிரகங்களுக்கு போய் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலர் துணி வச்சுட்டாங்க. அதே போல் அந்த கலர் தானியம் கூட இருந்து அதையும் போடுனே சில இடத்துல போடுவாங்க. இதெல்லாம் அநேகம். சனி பண்ணுற வேலை வேறு, சுக்கிரன் பண்ணுற வேலை, குரு பண்ணுற வேலை வேறு. நான் அவனுக்கு கூட இது சரி பண்ணிக்கணும்னு அதுக்கு நான் அது பண்ணணும். ஸோ அநேக சாதனானி, மெனி ப்ராக்டிசஸ் அண்ட் மெனி அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸு. இது பொதுவாக லோகத்தில். இந்த சகுண ஈஸ்வர விஷயத்தில் கூட அப்படிதான். அதுக்கு நான் அதனால தான் தர்மார்த்த காமன்னு ஆட் பண்ணிட்டேன். நான் அங்கே எனக்கு அந்த காமம் நிறைவேறணும்னா நான் இந்த தர்ம காரியம் பண்ணுறேன், இல்லை இந்த யக்னியாக காரியம் பண்ணுறேன். எனக்கு குழந்தைகளில் வேணுமன்னா தசரத போல் புத்திர காமிஷ்டியாகம். ஸோ காமம் அந்த பண்ணுற இது ரிச்சுவல் வேறு. ஆனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த 4வது மெட்டு இருக்கு பார்த்தீங்களா, படி மோக்ஷம். அங்கே வரும்போது ஏக சாதனம் ஏக சாத்தியம், ஏக சாதன சாத்தியம். இதுதான் வேதாந்தத்துடைய முக்கியமான கருத்து. இந்த ஏக சாதன ஏக சாத்தியத்துக்கு நீ தயாரா? அப்போ உபனிஷத்துக்கு இல்லைன்னா நீ தயாரா இல்லைன்னா கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கேட்குறேன் இல்லையா, ஏதோ இருக்கும் பிரயோஜனம். இந்த ஜென்மத்தில் பூர்ணமாக பிரயோஜனப்படுமானது நம்பிக்கை இல்லை. ஆனால் கேட்டது வீணாக போகாது. நான் அதையும் சொல்லணுமே. அப்படி சொல்லலைன்னு அப்புறம் நாளைக்கு வரலன்னு நீங்கள் அடுத்த வாரம். அதனால தான் நடுவில் வந்து தூங்கிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி எத்தனை வாட்டி சொன்னேன். அது போயில்லை, நிஜம்தான். உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் இங்கே இருக்கோ இல்லையோ, புத்தி பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதா கோஆப்ரேட் பண்ணுறதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய ப்ரெசன்ஸு இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே பேசுகிற இந்த அபௌருஷேய சப்தம், வேதம், உபனிஷத்து, அது என்ன, நீங்கள் உண்மையாக பிரம்மந்தான், நீங்கள் உண்மையாக ஆத்மதான். அந்த சப்தம் பிரம்ம சப்தம்னால அது உங்களை போய் ஏதோ ஒரு விதத்தில் தொடும். அப்படின்னு சொல்லி கொடுக்குற குருவுக்கு வியாசபீட்டத்தின் மேலே வந்து நம்பிக்கை. அது இவருடைய பிளைண்ட் பிலீஃப் கிடையாது, அது சத்தியம். அது நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா, அதுதான் சொன்னேன். ஒரு இந்திரியம், ஒரு மனசு, புத்தி வளராத குழந்தை அம்மா வயத்தில் இருக்கும்போது அம்மா இதெல்லாம் கேட்டால், இதெல்லாம் பண்ணால், இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கு குழந்தைக்கு எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லும் போது, இவ்வளோ சரீரம், மனசு, இந்திரியங்கள் வளர்ந்து இருந்த இந்த பர்சனாலிட்டி, இந்த பர்சன் வந்து இந்த சத்சங்கத்தில், இந்த உபனிஷத்து
அபௌருஷேய சப்தம். அதை கூட நான் ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. அதனால் இது அங்கே சொல்லியிருக்கணும். சங்கரர் சொன்னது இது, அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், இன்னைக்கு இது இல்லை. சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது. அடிப்படையை பார்த்தா பகவத்கீதையோ பாகவதமோ குருகீதையோ, எதுனால இது என்ன சொல்கிறேன்னா, பகவத்கீதைன்னா கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணன், பாகவதத்திலோட கிருஷ்ணர் தான் உபதேசம் இல்லை. பாகவதத்தில் நிறைய நடுவில் உபதேசங்கள் இருக்கு. ருத்ரகீதம் இருக்கு, அப்புறம் பிக்ஷு கீதம் இருக்கு, யதுகீதமன் இருக்கு, நவயோகிகளுடைய இது இருக்கு, எத்தனோ இருக்கு. எதிலும் மாற்றம் இல்லை, விஷயத்தில் மாற்றம் இல்லை. இல்லை சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மதேவனுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி கொடுத்த 4 ஸ்லோகங்களுடைய பாகவதம் சதுஸ்லோகி பாகவதம் முந்தானேத்தித கேட்டு யூடியூப் பாடி பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கோம். எத்தனை பேர் நீங்கள் அது கேட்டிங்களோ எனக்கு தெரியாது. ஒரு ஸ்லோகம் மட்டும்தான், அது சும்மா கேளுங்கோ. அது அர்த்தம் ரொம்ப ஆழம். பாகவதம் சொல்லும் போது நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேசிட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நடுவில் இப்போ திரும்பி தெலுங்கில் அது சொல்லணும்னே ஒரு எண்ணம் வந்தது. தெலுங்கில் அதுக்கு 6 கிளாஸு நான் பேசியிருக்கேன். 4 ஸ்லோகங்களுக்குள்ள உபதேசம் பிரம்மதேவனுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணனே, அது பாகவதంలో நடுவில் இருக்கு. அப்போ அது பூர்ண சுத்த வேதாந்தம். அது அதனால் இங்கே என்ன பதத்தில் நான் இந்த பக்கம் வந்த அபௌருஷேயமனை பதம், ஒரு மனுஷனால் ஒரு காலத்திலோ ஒருத்தருக்காக தனிப்பட்ட விதத்திலோ யாரோ ஒருத்தன் பேசின விஷயம் இல்லை. இது பௌருஷேயம்னா மனுஷனால் அவர் எழுதியிருக்கார். அவர் இப்போ தான் 2000 இயர்ஸ் முன்னாடி வந்தார். அதனால் சங்கரருடைய பெருமை, அவருக்கு கிரெடிட்டு நம்ம கொடுக்குறோம் ஆச்சாரியரா. பட் அவர் ஸ்ருதி 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 வேதம் ஸ்ருதி பகவானாலே கொடுக்கப்பட்டது. பகவான் ஒரு மனுஷன் இல்லை. பகவான் எப்படி மனுஷன் ஆகிடுவார்? இந்த ரிஷிகள் எல்லாருக்கும் அந்த உபனிஷத்துகள் தெரிஞ்சது, மந்திரங்கள் எல்லாம்னா பகவான் ஒரு மனுஷனாக அப்படி சொல்லி தரல. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தீர்க்கமான ஆழமான தியான நிலையில் அவங்களுடைய சமாதி தியான நிலைய சமாதி என்ன அர்த்தம், முழு பர்சனாலிட்டி எல்லாம் கூட அதில் ஃபோக்கஸ் ஆகிருக்கும்போது அவங்களுக்கு அந்த மந்திரங்கள் ஹிருதயத்தில் காணப்பட்டது. மந்திர திரஷ்டாரா ருஷயா, மந்திரங்களை தரிசிச்சிட்டாங்க அவங்க. எங்கே? அந்தரிக்ஷத்தில் தரிசிச்சிட்டாங்க. எந்த அந்தரிக்ஷம்? அந்தரிக்ஷம்னு ஆகாசம், வெளியில் இல்லை. இப்படி இப்போ ஒரு லைட் அண்ட் சவுண்ட் பீம் ஷோ, அது என்ன லேசர் பீம் ஷோ போடுறானே, அப்படி பார்த்தாங்களாங்க. நியான் லைட்டு போல் அப்படி இல்லை. அந்தரிக்ஷம் ஹிருதயாகாசத்தில் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வாயால் அந்த மந்திரங்கள் அப்படி வந்துச்சு. இப்படி போய் ஒருத்தர் உட்கார்ந்தாரு, கத்திக்கிட்டாருன்னு அப்புறம் நாரதருக்கு சனத்குமார் சொல்லி கொடுத்தாருன்னு அப்புறம் ஜனகருக்கு யாக்ஞவல்கர் சொல்லி கொடுத்தாருன்னு அப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு காலகட்டம் அதோ இங்கே இந்த உபனிஷத்துன்னு அது எப்படி. ஆனால் அந்த மந்திரங்கள் எட்டர்னல் எப்பவுமே இருக்கு. எங்கே இருக்கு? அந்தரிக்ஷத்தில் இருக்கு. அந்தரிக்ஷம் என்ன? பகவான் தான். அதனால் இதுக்கு ஒரு டைமோ ஒரு பர்சனோ என்னது ஆத்தரு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட பெருமைப்பட்டிருக்கிற இந்த
ஸோ அநேக சாதனங்கள் வேண்டாம், மோட்சம் நமக்கு. அதனால் இப்போ எல்லா உபனிஷத்தும், முக்கியமாக இந்த உபனிஷத்தில் இப்போ இது ஏக சாதன என்ன, ஏக சாத்தியம் என்ன தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஞானம் ஏக சாதனம், பிரம்மம் மோக்ஷம், மோட்சம்னு வச்சுக்கிறோம், ஏக சாத்தியம். ஒரே சாதனம்தான், ஒரே சாத்தியம்தான். இது பண்ணினவன்னா இது இந்த விதத்தில் எப்படி நம்ம வாழ்க்கை, இந்த சரீரம், இந்த ஜென்ம அதுக்கு உபயோகப்படணும்னா எனக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த சாஸ்திர தர்ப்பணத்தினை திறந்து நமக்கு காட்டி கரெக்டாக புரிய வைக்கிற போல் ஒரு ஆச்சாரியர் குரு வேணும். அந்த முக்கியத்துவமும் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த உபனிஷத்துலேயே அந்த விஷயத்தும் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம்? குரு வேணும், சாஸ்திர உபதேசம் வேணும், அப்புறம் ஞானம் ஏற்படணும். ஸோ ஞானமனி ஏக சாதனம் வேணும். அதுக்கு உனக்கு சாஸ்திரம் வேணும், அதுக்கு குரு வேணும். ஸோ குரு சாஸ்திரனால மட்டும்தான் ஞானம் வரும், அப்போதான் மோட்சம். இது முடிவு, தீர்வு. அப்படி இல்லை, ஞானம் இல்லாமல் கூட மோட்சம் வரும். நீ சுவாமி நீ பூஜை பண்ணிட்டேரு, சுவாமியோட நாமம் சொல்லிட்டேரு, அப்புறம் உனக்கு அவரே மோட்சம் கொடுப்பாருன்னு எங்காவது யாராவது பேசி புஸ்தகம் எழுதி சொல்லி வச்சிருந்தா அதில் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். அது யாருக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னது தெரியணும். அந்த ஒரு லெவலில் இருக்கிற அந்த பாமர மக்களுக்காக, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு, அவனுக்கு பக்தியில் அவன் ஆஸ்திகனாகவே இல்லாதனால அவனுக்கு அந்த பக்தி பகவான் நம்பிக்கை வர்றதுக்காக, அப்புறம் அதையும் சொல்லி கலியுகத்திலோ நாம சங்கீர்த்தனம் ஏவ கேவலம் அப்படின்னு சொல்லி அப்படியும் சொல்லுவாங்க. உபன்யாசம் இதெல்லாம் இருக்கும். நம்ம அதிന് அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது, அது இருக்கட்டும். ஆனால் அது நான் அப்படி ஏற்றுக்கலாமான்னா ஏற்றுக்கக்கூடாது. ஞான மார்க்கத்தில் நடக்கிற நம்ம, வேதாந்த சிரவணம் செய்கிற நம்ம முக்கியமாக அதை ஏற்றுக்கூடாது. எனக்கு தெரியணும், ஸ்ருதி அப்படி சொல்லலையே. எங்கே அதுதான் ஸ்ருதி வேணும். அதுக்கு தான் இந்த உபனிஷத்துலேயே கடைசி லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகா அது எடுத்துட்டு நான் இங்கே சொல்லுவேன். இப்போது அப்போதான் என்னன்னா என்ன கேட்டோம் இப்போ கேள்வி. ஒருத்தன் சொல்கிறேன் ஞானம் வேண்டாம், பூஜை மட்டும் போதும், விரதம் மட்டும் போதும், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர ஏதாவது நீங்கள் சேர்த்துக்குங்கோ. நிறைய பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொன்னது போல குருதே கங்கா சாகர கமனம் அது இது விரதம் பரிபாலம். என்ன சொன்னவனுக்கு ஞான விஹீன சர்வமதேன பஜதி நமோக்திம் ஜன்மசேதேனா. சங்கரர் அவர் சொந்தமாக சொன்னார். அவர் வேதாந்தம் அவருக்கு பிடிச்சனால், அவர் வேதாந்த குரு ஆச்சாரியனால் அப்படி சொன்னார். இல்லை, ஸ்ருதி. அப்போ இங்கே ஸ்வேதாஸ்வதரர் கேட்குறார் இந்த உபனிஷத்தில், அப்பா அப்படி யாராவது ஒருத்தனும் அப்படி பேசிட்டு நினச்சிட்டு இருந்தா அது எவ்வளோ தவறுனேது நான் காட்டி கொடுக்குறேன்னு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். சரி பாரு, நீ அப்படி சொல்கிறில்ல, நான் இப்படி கேட்குறேன். யாராவது ஒருத்தனை இந்த ஆகாய மொத்தத்தினை பாய் போல் இப்படி சுருட்டிட்டு இப்படி கை கீழே வச்சுக்கிட்டு கொண்டு காட்டிட்டா, இது சொல்லும் போதே என்ன சார் சாத்தியப்படாதெல்லாம் சொல்கிறீங்க? யாராவது பண்ணாங்களே இப்போ வரைக்கும்? எந்த புராணத்தில் எங்காவது ஆகாயத்தினை
அவர் வந்து அகஸ்தியர் பற்றி கதை சொல்லும்போது அவர் சமுத்திரத்தின் அப்படியே மொத்தம் இதில் ஓட்டார் ஆவோசனை பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆகாயத்தினை ஒரு பாய் போல் மடித்து சுற்றி இப்படி சுருட்டி யாராவது பண்ண ஞானம் இல்லாமல் மோட்சம் வரும் అని நான் ஏற்றுக்கிறேன். புரியுதா பாயிண்ட்? அது எவ்வளவு அசாத்தியமோ ஞானம் இல்லாமல் மோட்சம் அடைகிறது அவ்வளவு அசாத்தியம், இம்பாசிபிள், அன்இமேஜினபிள். அதுக்கு மேலேயும் இப்படி சொன்னதுக்கப்புறம் கூட நாம் இன்னும் ஏமாந்தி அசால்ட்டை போட்டு விட்டுட்டு அப்படி இருக்கலாமான்னா இருந்துக்கோ, இருக்கலாமா இருக்க வேண்டான்னு அவங்களோட இஷ்டம். சாஸ்திரமோ குரு யாரும் எதுவுமே கம்பல் பண்ணல. ஒன்று நீ உத்தரிச்சுக்கணும். நீதா உனக்கு மித்திரன், நீதா உனக்கு சத்ரு. எத்தனை வாட்டி கோட் பண்ணோம்? சரி, இவ்வளோ அந்த மந்திரம் படிக்கிற இங்கே சொன்னதுனால திரும்பி முடிவில் வரும்போது படிப்போம். யதா சர்மவதாகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாः ததா தேவமவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. ஒருத்தனுக்கு துக்கம் போகும், சம்சாரம் போகும். மோட்சம் என்ன? துக்க ராஹித்யந்த மோட்சம். அது ஒருத்தனுக்கு ஏற்படணும்னா నేను అది தெரிஞ்சுக்காமே அந்த பிரம்மனு ஞானம் அடையாமன்னு இதோ இப்படி யாராவது பண்ணிட்டு இது நடந்துச்சுன்னா நான் அது கூட ஒத்துக்கிறேன். இம்பாசிபிள் அந்த மந்திரம். அடுத்ததாக இது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத்தினால இங்கே சாந்தி பாடம் வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சாந்தி பாடம்தான். ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், அது நீங்கள் திருப்பி சொல்லுங்க. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. உங்களுக்கு கையில் கொடுத்த அந்த தமிழ் இதில் இருக்கா இந்த மந்திரம்? சில புஸ்தகங்கள் வேறு, சில பேர் வேறு சாந்தி மந்திரங்களை கூட முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த உபனிஷத்துடைய சாந்தி மந்திரம் ஒரு உபனிஷத்து அந்தந்த வேதத்தில் வந்து வந்தப்போ நம்ம அதுக்கு ஒரு சாந்தி பாட்டம் முக்கியமாக சொல்லிப்பட்டு அப்படி எல்லாம் தான் படிச்சுட்டு வரோம். அப்போ அந்த வேதத்துக்கு சேர்ந்த அந்த உபனிஷத்துக்கள் எல்லாத்துக்கும் அந்த சாந்தி பாட்டம் வரும். சரியா? அடுத்த சாந்தி பாட்டங்கள் எல்லாம் வேறு வேறு கிளாஸில், உதாரணத்துக்கு ஓம் பூர்ணமதா நம்ம எல்லா கிளாஸ் முடிவில் சொல்கிறோம். அது பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய சாந்தி பாட்டம். அது ஆக்சுவலி அந்த மந்திரம் அந்த உபனிஷத்தில் தான் அது விவரணமே கொடுக்கப்பட்டது. அப்போது ஈஷாவாஷ்யத்து கூட பூர்ணமதா அது வரும். இப்போது இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்வரத்தோடு சொல்லுவோம். இந்த சாந்தி மந்திரங்கள் வந்து அதுக்கு ஒரு வைதிக மீட்டர் இல்லை, ஸ்வரம் அனுசரணம் செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா சில அக்ஷரங்கள் வந்து நடுவில் அப்படியே சவுண்டாக இருக்கும், சிலது அப்படி நடுவில் மேலே போனது போல்
சிலது கீழேக்கு வரும். அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், எப்படி சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் புஸ்தகத்தில் ஒரு நிமிஷம் அந்த ஸ்வரத்துடைய மார்க்கிங் போடலை, சரியா? அப்போது நான் சொல்லும்போது கவனிச்சுக்கணும். நான் படித்து வச்சுருக்கிறது இருக்கும் மந்திரம், அந்த மந்திரம் எங்கே இருக்குன்னு பார்த்து இன்னொரு வாட்டி உங்களுக்கு தனியாக அந்த ஆடியோ மட்டும், என்ன இங்கே நிறைய அதுக்கு டைம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக, ஆனால் படிக்கிறவன்னா ஒரு வாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த வேதிக் ஸ்டைலில் படித்தா நல்லா இருக்கும் அந்த மந்திரம். அதுதான் சம்பிரதாயம். ஸ்லோகம் போல் சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி இங்கே பாருங்க, அப்புறம் புரிஞ்சுக்குங்கோ. ஆடியோ முடிஞ்சால் தேடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். ஓம் எப்பவுமே கூட நடு ஸ்தாயில் இருக்கும். இதுக்கு ஸ்தாயின்னு சொல்கிறோம், மத்தியம ஸ்தாயி, மேலே ஊர்த ஸ்தாயி, அதஸ்தாயி. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. அந்த லாஸ்ட்டில் சில இடத்துல அப்படி அதுக்கு பேர் ஸ்புரித்தம் புளுத்தம்னு சொல்லுவாங்க, இழுத்தி அப்படி கொஞ்சம் சொல்லப்படும். இது வேத மந்திரங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் இருக்காது, சிலத்துக்கு அப்படி எல்லாம் இருக்கும். அதுதான் அது வச்சு சொல்லும்போது தான் கோவில்லையோ எங்காவது சபையிலோ வாத்தியார்கள் எல்லாம் சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு பவர் இருக்குது, அதோட சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். சரியா? அப்படி படிச்சுக்கிறோம். இதோடைய அர்த்தம் வேறு இடத்துல சொல்லியிருப்பேன், இங்கேயும் மறுபடி. குரு சிஷ்யன் சஹான்னா டுகெதர் இல்லை. இந்த இதில் சஹானது நிறைய வாட்டி வரும். ஒரு சஹா ஈஸ்வரன், அந்த பரமேஸ்வரன். ஓகே, பரமேஸ்வரன். நான் பிரம்மன் தான், நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பரமேஸ்வரன் எனக்கு முதல்ல சககரிக்கணும் இல்லையோ? அப்போது பரமேஸ்வரன் நஹா அனி வரும். சரி, ஒரு ஒரு வரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். சஹ ஹ அவது நவ். சம்ஸ்கிருதம் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், எனக்காக சொல்லிக்கிறேன். உண்மையா అని ஹா அண்ணா நிஜமா உண்மையா அந்த கடவுள் ஈஸ்வரர் அவத்து நஹ நம்ம ரெண்டு பேர்னே அவர் காப்பாற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும். போத் நஹ అనేది நம்ம ரெண்டு பேர்னு. யார் ரெண்டு பேர்? பாட்டம் சொல்லி கொடுக்குற உபதேசம் பண்ணுற குரு, கேட்குற சிஷ்யன். ரெண்டு பேருக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அப்போதான் நம்ம இங்கே இந்த டீச்சிங் அண்ட் லெர்னிங், உபதேசம் பண்ணுறது, உபதேசம் வாங்கிக்கிறது అనేది இது செய்யணுமன்னா, இது நடக்கணுமன்னா நமக்கு இங்கே ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவைப்படும். அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணட்டும், நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓம் சஹனா அவத்து அதி. ஓகே, அவத்து அன்னா ரட்சிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது அர்த்தம். இந்த அவ் தாத்து தான் ஓம் கூட ஆரிஜன். அவ் இஸ் அதிலிருந்து தான் ஓம் வந்துச்சு. அதனால் இந்த ஓமுடைய அர்த்தம் கூட என்னன்னா, அது கடவுளுடைய பேரை சொல்கிறோம். ஓம் இஸ் த ரிப்ரசன்டேஷன் ஆஃப் தி லார்ட். கடவுளுடைய சிம்பிள் தானே.
கடவுளுடைய பேர், சிம்பல் என்ன? கடவுளுடைய பேர். அவருக்கு ஓம் ஒரு பேர். ஓகே, பிரணவம் நானம்னு சொல்லி கீதையில் பகவான் சொன்னார். அவரோட விபூதி யோகம் சொல்லும் போது அந்த ஓம்காரம் நான் தான். அப்புறம் அப்போ அந்த கடவுள் நம்மளை பிளெஸ் பண்ணுற சோர்ஸ்னாலையும் அவருடைய நாமமே ரூபமே ஓம்காரன்னாலையும் அந்த ஓம் கூட அவ்வளோ மங்களமானதுன்னு சொல்லி. ரெண்டாவது வார்த்தை வந்து மொத்தம் 4 வார்த்தைகளை 4 வரிகளாக இருக்குது. சஹனவ் புனக்து. அந்த கடவுள் ஈஸ்வரர் வந்து நம்ம 2 பேருன்னு போஷிக்கட்டும். நௌரிஷ் புனக்து అనేది இங்கே அர்த்தம் வந்து நம்மளை அங்கே காப்பாற்றட்டும், ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், பிளெஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம். இங்கே வந்து நாம் உள்ள இந்த தெம்பு, நௌரிஷன் என்ன போஷிக்கிறது. சாப்பிட்றோம் எதுக்கான நல்ல நௌரிஷ்மெண்ட் இருக்கணும், சாப்பாட்டில் நியூட்ரிஷன் இருக்கணுன்ற அந்த மாதிரி எது வச்சு இங்கே நம்மளை போஷிக்கணும், நமக்கு உள்ள அந்த சக்தி வரணும்னா ஞானத்தை வச்சு, ஞானத்தினால ஞானமனே சாப்பாட்டை வச்சு நம்மளை பலப்படுத்தட்டும். சஹனோ புனக்து. அடுத்த வரியில சகவீரியம் கரவாவகை. இந்த ஞான உபதேசம் வாங்கிறது. ஓகே, இது ரெண்டும் செய்யும்போது நமக்கு 2 பேருக்கு கூட அந்த கெப்பாசிட்டி, சக்தி, வீரியம்னா கெப்பாசிட்டி, இல்லைன்னா அந்த பலம், அந்த சக்தி வந்து ஞானம் அடையிறதுக்கு கேட்குற சிஷ்யனுக்கு. ஆனால் அது எப்படி சொல்லி கொடுத்தா இந்த சிஷ்யனுக்கு புரியும், எட்டும் போய் சேருமனி குரு கூட அந்த சொல்லி கொடுக்குற சக்தி, ஞாபக சக்தி இருக்கணும். விஷயத்தினே சிஷ்யனுடைய லெவலுக்கு தகுந்தது போல், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல் சொல்லி படிப்படியாக மேலே கொண்டு வரணும். இதெல்லாம் சக்தி குருவுக்கு வேணும். அதனால் இந்த விஷயத்தில் நமக்கு வேண்டிய கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு, உனக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு குருவுக்கு 2 பேரு கூட த கெப்பாசிட்டி ரிக்வயர்ட் டு போத். எதுக்கு? அந்த ஞானத்தினை நீ அடையணும், கேட்குறவன் அடையணும். அது அடையணும்னு சரியாக சொல்லி கொடுத்தா தானே. அதனால் நம்ம 2 பேரும் அப்படி அதுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீரியத்தினை, அந்த பலத்தினை, நம்முடைய எஃபர்ட்னு வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அப்படின்னா என்னுடைய பக்கம் இருந்தே குறைகள் இருக்கக்கூடாது, உங்கள் பக்கம் இருந்தே குறை இருக்கக்கூடாது. அதுதான் அர்த்தம். இது வீரியம் கரவாவகை என்ன பண்ணுவோம், நம்முடைய சக்தினி மொத்தத்தினை எந்த அளவுக்கு நம்மளால் உபயோகப்படுத்த அந்த கெப்பாசிட்டி செய்யும், அப்படி செய்வோம். அதனால் ஈஸ்வரனை இதெல்லாம் வேண்டிக்கிறோம். அதீதம் அஸ்து தேஜஸ்வினா தேஜஸ்வினாவதீதமஸ்து. அதீதம்னா நம்ம படிக்கிற, இங்கே சொல்லிக் கொடுக்குற இந்த சாஸ்திரம். அதீதம்னு படிக்கிறது சாஸ்திரம். எந்த உபனிஷத்தை படித்தாலும், பகவத்கீதை படித்தாலும், இதெல்லாம் சாஸ்திரம் எல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம 2 பேர் வந்து நமக்கு அது அர்த்தவந்தமாக இருக்கணும். தேஜஸ்வி என்ன இங்கே அது பலன் கொடுக்கணும், அர்த்தம் இருக்கணும், அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சொல்லிக் கொடுக்குற எனக்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், உனக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அர்த்தவந்தமாக இருக்கணும், பிரயோஜனகரமாக இருக்கணும். நம்ம 2 பேருக்கு அப்படி கொடுக்குற குருவுக்கு வாங்கிக்கிற சிஷ்யருக்கு 2 பேருக்கு கூட அந்த பலம் கிடைக்கணும், மீனிங் இருக்கணும். அதில் ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ கேட்குறோம், ஏதோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதீதம் அஸ்து தேஜஸ்வினா நஹ தேஜஸ்வி நாவதீதம் அதீதம் அஸ்து ஆகட்டும், அப்படி இருக்கட்டும். அப்படி
அடுத்ததாக இந்த சாஸ்திரம் இது உபனிஷத்தை பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு உங்களுக்கு. இது அது ஒரு இன்ஃபரன்ஸ் இல்லை. இன்ஃபரன்ஸ் என்ன? அனுமானம். பிரத்யக்ஷம் அனுமானம் என்றோம். அனுமானம் இன்ஃபரன்ஸு நமக்கு தெரியல. ஆனால் அங்கே மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தா ஈரமாக இருக்க மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இங்கே டுமுடுமுன்னு சப்தம் ஆகிற அளவுக்கு பெய்யல. அப்படி இது இன்ஃபரன்ஸு ஒரு அனுமானம். இது நிஜமான ஆகியிருக்கலாம், இல்லைன்னு இல்லை, அப்படி கிடையாது. அப்போது இந்த சாஸ்திரம் అనేది இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் இன்ஃபரன்ஸ். அப்போது நானே தான் அதுக்கு தான் நான் முதல்ல உபனிஷத்தின் அர்த்தம் நானுன்னு சொன்னேன், உபனிஷத்தின பிரம்மம்னு சொன்னேன், உபனிஷத்தின ஞானம்னு சொன்னேன். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் நாட் மேட்டர் ஆஃப் இன்ஃபரன்ஸ். இட் இஸ் மீ. நான் అనేది பிரத்யக்ஷம். நான் అనేది பிரத்யக்ஷமா இல்லையா? எத்தனை வாட்டி சொன்னேன்? கரண்ட் போனாலும் சரி, இன்னும் தெரியலன்னா கூட நான் இருக்கான்னு இல்லைன்னு சந்தேகம் வரும் யாருக்காவது? கண்ணு திறந்திருக்க ஒன்றும் தெரியல, என்ன சரீரம் இருக்கிறது எனக்கு தெரியல. அப்போ நான் இருக்கான்னு இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கில்லிக்கணுமா? இல்லை பக்கத்தில் இருக்கணும் கில்லு கொஞ்சம் தெரியல நான் இருக்கா இல்லையான்னு? பிரத்யக்ஷம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் சாஸ்திரம் பிரத்யக்ஷ பிரமாணம். சப்த பிரமாணமே, ஆனால் பிரத்யக்ஷ பிரமாணம் இது. மாவித்விஷாவகை கடைசி வார்த்தை. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஒரு துவேஷமோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, தப்பான நோக்கமோ, பாவனையோ, அபிப்பிராயமோ ஒருக்காகவும் என்னைக்கும் இவ்வளவு கூட வரக்கூடாது. ரொம்ப குரூஷியல் பாயிண்ட் இது. எப்போ ஒரு உறவு, குரு சிஷ்ய கூட உறவு தான், இது கொஞ்சம் நாள் வருஷங்கள் நீண்டி போகும்போது எனி ரிலேஷன்ஷிப் இஸ் எ பொட்டென்ஷியல் த்ரெட். இங்கிலீஷில் சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்கு பவர்ஃபுல். எனி ரிலேஷன்ஷிப் இஸ் எ பொட்டென்ஷியல் த்ரெட்னா இதுதான். எந்த உறவாவது அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஜாக்கிரதை. அது ரொம்ப பலமான ஒரு தாக்குதல். நீ அதுக்கு அடிமை, அதுக்கு ஆளாகாமல் இருக்கு, அதுக்கு அடிமையாகக்கூடாது, நீ விக்டிம் ஆகக்கூடாது. அப்படின்னு சொல்லும்போது இங்கே அர்த்தம் என்னன்னா, அதான் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பழகிட்டோம், நெருங்கி பார்க்குறோம். ரெண்டு பேர் தான். இது ஒரு சரீரம், அது ஒரு சரீரம். இவருடைய வழக்க பழக்கங்கள், பேச்சு விதானம், அவங்களது எல்லாம் தெரியும் நமக்கு. நிறைய பார்க்குறோம் க்ளோஸாக. அவங்க வீட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா வருவோம். இதெல்லாம் பண்ணும்போதும் கிராஜுவலாக கொஞ்சம் என்னது சின்ன சின்ன தவறுகள், தப்புகள் அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமெண்ட் பண்ணுறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ 15-20 வருஷமானதுக்கப்புறம் கூட குரு அப்படி இருந்தால் கூட இந்த டேஞ்சர் இருக்கிறதுனால தான் எப்படிப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானும் ஒருவேளை ஏதாவது குறைகளோ, ஏதாவது குறை தப்பு போல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட, எங்கே சிஷ்யனு குருவுக்குள்ளேயோ, குரு சிஷ்யனுக்குள்ளேயோ பார்த்தா கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது என்னுடைய திருஷ்டி, மைண்ட் இப்படி சொல்கிறது. ஒருவேளை இருந்தால் கூட ஹவு டஸ் இட் மேட்டர், எனக்கு என்ன, எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டியது என்ன? இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம இன்னும் கூட நம்ம மைண்டு கன்சீவிங் த எக்ஸ்டர்னல் திங்ஸ்னு பார்த்துட்டே ஒரு மனுஷன் நம்ம எடை போடுறது பழகிட்டோம். அது குரு சிஷ்யன் இடத்துக்கு வரும்போது கூட அது இருக்கும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல்.
அதனால தான் குரு கீதையில் அவ்வளவு சொல்லி குரு ஈஸ்வரா அது இப்படின்னு சொன்னால் கூட அவ்வளோ ஈஸியாக என்ன இந்த மைண்ட் அப்படி அக்செப்ட் பண்ணுமா என்ன? ஏன்னா அவர் சரீரத்தில் இருந்து நம்மள மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, நம்மள மாதிரி நடக்கிறார், நம்மள மாதிரி சாப்பிட்றாரு, தூங்குறாரு, அது வேணுமன்றார், இது வேண்டான்றார், அப்படி சொல்கிறாரு, சில வாட்டி நான் இது தப்பு பண்ணது போல் சொல்கிறாரு, இப்படியே பார்ப்போம். அதனால என்ன சொன்னால் அது மறக்காத எனி ரிலேஷன்ஷிப்பு அது லோகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் இங்கே கூட அப்படி நடந்தால் உன்னோட இன்டலெக்ட் பிளாக் ஆகிடும். இன்டலெக்ட் சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு கூட அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டீச்சிங் வராது. ரிசீவ் பண்ணுறவனுக்கு டோட்டலி பிளாக் தான். முதல்ல இமோஷனல் பிளாக் ஆகிடுது, அதனால இன்டலெக்ட் பிளாக் ஆகும், பிரயோஜனப்படாது. பாருங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃபு, டீச்சரு, சாஸ்திரம், வாக்கிங் அண்ணா இது இப்படியெல்லாம் கேட்டு பயந்தோ சீரியஸாக இருக்கிறதுக்கு இல்லை, சின்சியராக இரு. அதனால தான் இந்த ப்ரேயர் தினந்தோறும் சொல்லணும். சொல்லும்போது அந்த பாவத்தோட சொல்லணும். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிட்டு இப்போது நம்ம பூர்ணமதாக சொல்லி இன்னைக்கு இந்த முன்னோட்டத்தினை முடிவு செய்கிறோம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.